Welcome all of you to my video. In this video we are going to see chapter 4 geometry exercise 4.3 6th sum. 5 meter long ladder is placed leaning towards a vertical wall such that it reaches the wall at a point 4 meter high. If the foot of the ladder is moved 1.6 meter towards the wall, then find the distance by which the top of the ladder would slide upwards on the wall. So என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 5 மீட்டர் லாங் லேடர் வந்து ஏதோ ஒரு 5 மீட்டர் லாங் லேடர், அதாவது உங்களுக்கு இப்படி வால் இருக்கும், வெர்டிகல் வால். அப்படி இது தர ஃப்ளோர், இதில் 5 மீட்டர் வால் யானியை வந்து இப்படி மாட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 5 மீட்டர் லேடர். தென் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வால் வந்து 4 மீட்டர் ஹை இப்படி இருக்கும்போது, அதாவது 5 மீட்டர் லேடர் இதே ஷேப்பில் இதே நார்மலாக இருக்கும்போது 4 மீட்டர் ஹையில் இருக்குது. இதுக்கு வேல்யூ தெரியாது, இது ஏ வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க, இது சின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது 4 மீட்டரில் இருக்குது பாருங்கள். இஃப் த ஃபுட் ஆஃப் த லேடர் இஸ் மூவ் 1.6 மீட்டர். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க டின்னு சொல்லிட்டு, இவ்வளோ மீட்டர் தள்ளுறாங்க, உள்ளே கொண்டாடுறாங்க. உள்ளே கொண்டாந்தால் இது என்ன ஆகும், மேலே போகும். டாப் ஆஃப் த லேடர் கோஸ் அப் வென் த ஃபுட் ஆஃப் த லேடர் கம்ஸ் இன், அதாவது நம்ம புஷ் பண்ணணும் வெளியே இருந்து. ஸோ அப்போது வாலை நோக்கி புஷ் பண்ணது தான் உங்களுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் விச் த டாப் ஆஃப் த லேடர் வுட் ஸ்லைட் அப்வர்ட்ஸ் ஆன் த வால். ஸோ மேலே போகிறதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் மேலே போகணும்னு கண்டுபிடிக்கணும், நாட் அ டோட்டல் டிஸ்டன்ஸ். மேலே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த 4 மீட்டர்லேருந்து போயிருக்கும் அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், யூ காட் டு யூஸ் பித்தாகரஸ் தியரம் 2 uses ஃபார். பித்தாகரஸ் தியரத்தை 2 இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும், 2 கான்செப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணணும், 2 விஷயங்களுக்கு. ஸோ பாருங்கள், இது என்னென்னா, மொதல் விஷயம் என்னென்னா, யூ காட் டு ஃபைண்ட் இஸ் பிசி. இது ஏன் இப்படி நார்மலாக இருக்கும்போது உங்களுக்கு பிசியோடைய வேல்யூ தெரிஞ்சாகணும். ஸோ நார்மல் ஏசி அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஸோ நார்மல் ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எங்கே 90 டிகிரினா வாலுக்கும் ஃப்ளோருக்கும் 90 டிகிரி தான். ஸோ அது ஸோ ஆங்கிள் பி 90 டிகிரி. எது உங்களுக்கு அந்த ஆங்கிளோ அதுக்கு ஆப்போசிட் சைட்னா ஹைப்பர்டென்யூஸ். ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இட்ஸ் ரைட். இப்போ ஏசி ஸ்கொயர் என்பது உங்களுக்கு என்னது, ஏசி ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு வந்து 5 ஸ்கொயர். ஏபியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 4 ஸ்கொயர், பட் பிசி தெரியாது. ஸோ அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 16 ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இது இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன், 25 மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஸோ பிசி ஸ்கொயர் பிகம்ஸ் 9. பிசி இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர். பிசியோட வேல்யூ என்னது, 3 மீட்டர். ஸோ இதனுடைய டோட்டல் மீட்டர் தான் உங்களுக்கு 3 சொல்லி கிடச்சிருது. அப்போது பிசி என்பது 3 மீட்டர், இதில் பிடி அதாவது அவங்க மூவ் பண்ண டிஸ்டன்ஸ் 1.6 மீட்டர். அப்போ மிச்சம் இது டிசி என்பது 1.6 மீட்டர். we need the value of this BD, ஏன்னா அதை தான் கொண்டு வராங்க. அப்போ உங்களுக்கு பிடியோட வேல்யூ தேவை. தட் இஸ் வந்து இதுலேருந்து சப்ரேட் பண்ணிக்கலாம். 3.0லேருந்து அது 3 தான் 3.0. இதில் சப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா 10, திஸ் இஸ் 2 அண்ட் திஸ் இஸ் கால்டு 1.4ன்னு வருது. ஸோ இது ஆன்சர் என்னதான் 1.4. ஸோ அந்த பிடியோட வேல்யூ வந்து உங்களுக்கு 1.4 மீட்டர். ஸோ இது 1.4 மீட்டர். இது எல்லாத்தையும் பார்த்தா தான் அந்த பிசியோட டோட்டல் வேல்யூ 3 மீட்டர் என்பது கிடைக்கும். இப்போ லேடர் இங்கே கொண்டு வராங்க டி என்ற பாயிண்ட்டுக்கு. அப்போ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரும், அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்காங்க. பட்டு என்ன நடக்குது, சி என்பது தனி பாயிண்ட் இல்லை. இந்த லேடர் இப்படி கொண்டு வரும்போது இது வந்து மேலே போகும். அப்போ ஏபிசி அதே ட்ரையாங்கிள் தான், பட் இந்த லேடர் கொஞ்சம் அந்த ஹைப்பர்டென்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், டில்ட் ஆகும். இந்த மாதிரி டில்ட் ஆகும், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன நடக்கும்னா அது சி பாயிண்ட் தான் இங்கே வரும் டிக்கு பதிலாக. ஸோ அதை நீ சீன்னு வச்சுக்கணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசின்னே போட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு மூவ் பண்ணது முன்னாடினால நம்ம வேறு அதே பாயிண்ட்டை போகிறதுல நம்ம டின்னு ஒரு பாயிண்ட் அசைன் பண்ணிடணும். சார் மூவ் பண்ண போகிறோம் சிஏ இங்கே வந்துடும். ஸோ அதை நீங்கள் சின்னே வச்சுக்கிட்டு எழுதிக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆஃப்டர் மூவிங், இது வந்து பிஃபோர் மூவிங் எழுதிக்கோங்க இந்த ஸ்டெப்பை. ஸோ அதே தான் ஆங்கிள் பி தான் 90 டிகிரி, ஏன்னா வால் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதே வீவே 90 ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஆங்கிள் பி தான் 90 டிகிரி. ஸோ அதனால் நான் என்ன எழுதிக்கிட்டேன், ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். பட் இங்கே என்ன, இங்கே சி இங்கே வந்துடுது, டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் தான் சி வருது. ஸோ அப்போ என்ன நடக்கும், இதனுடைய டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு பிசியாக எடுக்கணும். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் ஏசி நார்மல் தான், அந்த லேடரோட டிஸ்டன்ஸ் அது மாறாது. லேடர் வந்து உடஞ்சி போவோ இல்லை வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு செய்யாது. ஸோ அதனால் அப்படியே தான் இருக்கும். நம்மள அந்த பாலோட டிஸ்டன்ஸ் அப்படி தெரியாது, ஏன்னா வந்து என்ன நடந்துட்டு இது வந்து நம்மளுக்கு மேலே போயிட்டு. ஸோ அதனால் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியாது. இந்த 4 மீட்டர் போட முடியாது, ஏன்னா வால் இது கொஞ்சம் மேலே போயிருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் மேலே போயிருக்கணுன்றது தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது தெரியாத காரணமாக நம்ம ஏபி ஸ்கொயர் வந்து எப்படி வச்சா அப்படியே இருக்குங்க. இது வந்து என்ன நடக்கும்னா இந்த 1.4 போடணும், நாட்டு புட்ட 3 போட்டுறக்கூடாது, 1.4. ஸோ 1.4 the whole square. ஸோ இது 25 இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து 1.96.
இது இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன் 25 AB square is equal to 25 minus 1.96 that is nothing but AB square is equal to 23.04. ஸோ ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா உங்களுக்கு 23.04 ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா 4.8 சொல்லிட்டு வரும். ஸோ 4.8 மீட்டர். ஸோ அது ஏபியினுடைய மீட்டர் ஆஃப்டர் மூவிங் வரும் 4.8 மீட்டர் மூவ் ஆகிருக்கு. ஸோ யூ நீட் டு calculate the value of எவ்வளோ மூவ் பண்ணியிருக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த ஃபஸ்ட்டு இருந்த பாயிண்ட்டு அண்ட் செகண்ட் பாயிண்ட் அது நம்ம மூவ் பண்ண பிஃபோர் மூவிங் எந்த இதில் ஹைட் இருந்தோ அதுவும் நம்மளுக்கு அந்த மூவ் பண்ண பிறகு அதாவது உள்ளே தள்ளின பிறகு ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அந்த டிஸ்டன்ஸை சப்ரேட் பண்ணணும். ஸோ 4.8 வந்து இது இப்போ மூவ் பண்ண பிறகு கிடச்ச டிஸ்டன்ஸ். பட் வந்து உங்களுக்கு ஆட் பண்ண பிறகு வந்து நம்மளுக்கு வந்து அது மூவ் பண்ணாமல் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 4. ஸோ அதை ரெண்டு சப்ரேட் பண்ணிங்கன்னா 0.8. ஸோ இதுதான் அவங்க ஆன்சர். என்ன எழுதணும்னா the ladder will go upwards by 0.8 மீட்டர்னு சொல்லி இந்த சம்ம நீங்கள் முடிச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.